where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. இப்படியும் நடக்குமா என ஆச்சரியப்படும் வகையில் நடந்திருக்கிறது ஒரு இரிடியம் மோசடி. திரைப்பட காட்சிகளையே மிஞ்சும் அளவிற்கான மோசடியில் கடந்த 6 வருடங்களாக சத்தமே இல்லாமல் பலர் ஏமாந்திருக்கின்றனர். மோசடி கும்பல் ரிசர்வ் வங்கிக்கே விபூதி அடித்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மத்திய அரசே மௌனமாக இரிடியம் வர்த்தகம் செய்கிறது. இப்படி ஒரு பொய்யை உண்மையென நம்ப வைத்து இரிடியம் மோசடியில் புதிய பாணியை கையில் எடுத்தது ஒரு கும்பல். ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் நேரடியாக அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி அதிகாரிகள் தாமாக முன்வந்து இந்த வழக்கு குறித்த விசாரணையில் இறங்கினர். இந்த வழக்கை விசாரிக்கும் பொறுப்பு சேலம் சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணையில் திடுக்கிட வைக்கும் பல தகவல்கள் வெளிவந்தன. மத்திய அரசு ரகசியமாக இரிடியம் விற்பனை செய்வதாகவும் இதில் குறைந்த முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் பெறலாம் என்றும் பெரிய மோசடி வலை விரித்தது ஒரு கும்பல். இதற்காக ரிசர்வ் வங்கியின் பெயரில் போலி ஆவணங்களை காண்பித்ததோடு மட்டுமின்றி வட இந்தியர்கள், கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் என பலரை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல் தத்ரூபமாக நடிக்க வைத்துள்ளனர். ரிசர்வ் வங்கியின் பெயரில் பல்லாயிரம் கோடிகளுக்கான போலி ஆவணங்களை காண்பித்து ஆசையை தூண்டி ஏமாற்றியிருக்கிறது அந்த கும்பல். உச்சபட்சமாக பார்வையாளர் அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு ரிசர்வ் வங்கிக்கு அழைத்துச் செல்லுதல் போன்றவற்றை அரங்கேற்றி உள்ளது இந்த மெகா மோசடி கும்பல். இந்த வழக்கின் தொடக்க புள்ளியாக மதுரை மாவட்டம் மெய்யனூத்துப்பட்டியைச் சேர்ந்த சிலரை கண்காணிக்க தொடங்கினர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய வேட்டையில் உதவி பேராசிரியர், அறக்கட்டளை நிர்வாகி உட்பட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பங்கு ஒளி எனும் அறக்கட்டளையின் நிர்வாகியான ஜோசப்புக்கு இதில் பங்கு உள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஏமாந்த 750 பேரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் 100 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதோடு சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மோசடி பட்டியலில் உள்ள வட மாநிலங்களைச் சேர்ந்த பலரை கைது செய்ய சிபிசிஐடி காவல்துறையினர் திட்டமிட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் மோகன் ராஜ். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.